அந்த அருணா உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா ரஞ்சனுக்கு போலி பண்டாட்டியா நடிக்கிறதுக்கு? நீங்க ரஞ்சனுக்கு மனைவி ஆகிறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க? எங்கம்மா அந்த கழுதை? முதல்ல அவளை இந்த வீட்டு விட்டு வெளில துரத்தணும். எங்க உனக்கு குழந்தை வேணுமா இல்ல நான் வேணுமா? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? நிதானமா யோசிக்கலாம். உங்களுக்கு இப்ப காஃபி வேணுமா? முதல்ல இந்த சிரிக்க வீட்டை விட்டு வெளியே தரத்துற, அப்பதான் என் மனசு ஆறும். கமலேஷ், இவங்களே என்ன சூலத்தால. நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு. இவ்ளோ அடிபட்டு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வா வா. ஸ்னேகா ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். வா போலாம். கடவுளே, ஷோபா வரா. நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் பேசுங்க. கொஞ்சம் நில்லுங்க ஷோபா. நீயா? பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க. உன்னை எல்லாம் எப்படி மறக்க முடியும்? என் நிச்சயதார்த்தத்தை மறக்க முடியாத அளவுக்கு பண்ணவளாச்சே. ஆமா, அந்த அருணா உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா ரஞ்சனுக்கு போலி பண்டாட்டியா நடிக்கிறதுக்கு? நீங்க ரஞ்சனுக்கு மனைவி ஆகிறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க? ஏய், வார்த்தை அளந்து பேசு. உங்களுக்கு வர கோவம் தான் எனக்கும் வருது. ஏன்னா நீங்களும் ஒரிஜினல், நானும் ஒரிஜினல். ரஞ்சன் தான் டூப்ளிகேட், போலி. இதேதான் எல்லாரும் சொல்றீங்க தவிர யாரும் சரியான ஆதாரத்தை காட்ட மாட்டீங்களே. என் கல்யாண போட்டோவை காட்டினேன், அதுவே செட்டப்னு சொல்லிட்டீங்களே. ஒருவேளை நீங்க தனியா வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை நம்பி இருப்பேன். ஆனா நீங்க செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? நீங்க அருணோட வந்ததுதான். அவ ஏற்கனவே என் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணவா. பந்தயம்னு வந்துட்டா அதுல ஜெயிக்கிறதுக்கு பொம்பளைங்க என்ன வேணா செய்வாங்க. இங்க பந்தயத்தை விட வாழ்க்கை தான் முக்கியம். இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு. கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ். இவ்ளோ வாய்க்கிழியே பேசுற நீ, உன் புருஷ ஆயோகின் நீ ஏன் போலீஸ்க்கு போக மாட்டேங்கிற? போலீஸ்னா எனக்கு பயம். ரஞ்சனை லாடம் கட்டிடுவாங்க. அப்புறம் ரஞ்சனை அறவே வெறுத்துடுவாரு. அவர் என்கிட்ட வருவாருங்கிற கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற நம்பிக்கை கூட நானே குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடும். இது நான் நம்ப தயாரா இல்ல. நீ போலி, அதனாலதான் நீ போலீஸ்க்கு பயப்படுற. நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், மரியாதையா போயிடு. இல்ல நானே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். இந்தா முதல்ல அதை செய். அதானே பார்த்தேன். எங்க ரிமோட் கண்ட்ரோல் உன்னை இன்னும் காணோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் ஷோபா, ஏன் இப்படி அந்த ரஞ்சனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிவாதம் பிடிக்கிற? இதுக்கு நீ பேசாம தமிழ் நம்பிய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? தமிழ் நம்பி உனக்கு, ரஞ்சன் எனக்கு. அதுதான் நம்ம 2 பேரோட எக்ரிமெண்ட். உனக்கு நீயே சமாதி கட்டிக்காத ஷோபா. தாலி கட்டின பொண்டாட்டி வந்து சொல்றா ரஞ்சன் தான் என் புருஷன்னு, அதுவும் ஆதாரத்தோட சொல்றா. இப்பவும் நீ நம்பலன்னு வச்சுக்கோ, அது உன்னோட முட்டாள்தனம். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஷோ, கொஞ்சம் நில்லுங்க. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேன்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்களே. பொண்டாட்டிக்கு தான் தெரியும் தான் புருஷனோட உடம்ப பத்தி. அவருக்கே தெரியாம அவர் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் முதுகுல ஒரு மச்சம் இருக்கு. அதை போய் பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு மேல உங்க இஷ்டம். வாங்க போலாம். மீனா சொல்றது உண்மையா பொய்யா? ரஞ்சன் நல்லவரா கெட்டவரா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இப்போ என்ன பண்றது? டேய் அவன் தான்.
சரி சார், அந்த பேங்க் லோன் மேட்ரை நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். அதை சொல்லதான்ப்பா உங்களை வர சொன்னேன் நான். சரிங்க, அர்ஜென்ட்டாக கொஞ்சம் ஏர்போர்ட் வரைக்கும் போகணும். முதலாளி வராரு, வாங்கல போகிற வழி தான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். டேய் அவன் போட்டோம், பார்த்துக்கலாம். இல்லை டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். சரிங்க, நான் வரேன். வாங்க, பார்த்து போங்க. சரி. ஆட்டோ ஆட்டோ. ஏய் ஏய் யாரா நீங்க? ஏய் விடுங்கடா. ஏய் ஏய் விடுங்கடா. விடுங்கடா. ஏய் ஏய் யாரா நீங்க? ஏய் ஏய் போடா. விடுங்கடா. போடா. ஏய் கேடா. சொல்றா. ஏய் சொல்றா உள்ள. ஏய் ஏய் வண்டியடா எடுத்துக்கறோம். நீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு. உள்ள வாங்க, உட்காருங்க. அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா சொன்னாங்க. இப்ப பரவாயில்லைங்களா? ஸ்னேகாவுக்கு விழ வேண்டிய அடி தப்பி எனக்கு விழுந்துட்டு உயிர் பொழைச்சது ஆச்சரியம். உங்களை யாருமா கொல்ல நினைப்பாங்க? உங்க புள்ள மகேஷ். வெளியகமா? நான் சொல்றது உண்மைதான். உங்க புள்ள மகேஷ் ஸ்னேகாவோட கர்ப்பத்தை கலைக்க ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கான். அது தெரிஞ்சு நான் போய் தடுத்தேன். அடி என் மேல விழுந்தது. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையாம்மா. மகேஷுக்கு அமினீஷியா, அது உங்களுக்கு தெரியும்ல? அவனுக்கு அம்னீஷியாவுல ஒரு மண்ணும் இல்ல, நடிக்கிறான். அது உங்களுக்கு தெரியல. அமினீஷியான்னு டாக்டரே சொல்லிருக்காருமா. உங்க புள்ள மகேஷ் கேசவன் கிட்ட ஸ்னேகா குழந்தைய கலைச்சுடுன்னு சொல்லிருக்கான். அத கேசவன் சொன்னதை நான் என் காதால கேட்டேன். கேசவன் வேற வந்துட்டானா? அதெல்லாம் எப்பவோ வந்தாச்சு. இத்தனைக்கும் கேசவன் போலீஸ்ல இருந்து தலைமறைவா இருக்கான். ஆனா உங்க புள்ளைக்கும் கேசவனுக்கும் அப்பப்போ சந்திப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆபீஸ்க்கே வந்து போயிட்டு இருக்கிறதா தகவல் வந்தது எனக்கு. உங்க புள்ளைக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்ற பொய்ய கூட மன்னிச்சு விடலாம். ஆனா அவனை விட்டு ஒதுங்கி இருக்கிற என் பொண்ண, அதுவும் அவரோட குழந்தைய தான் கர்ப்பத்துல சுமந்து இருக்கிற கர்ப்பிணி பொண்ணை எதுக்காக இவன் கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? இதெல்லாம் அந்த பகவானுக்கே அடுக்காது. வைத்தியகம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சொல்றதே என்னால நம்ப முடியல. மகேஷுக்கு அமினீஷியா. அவன் சில நேரங்கள்ல என்னையே வித்தியாசமா விரோதியா மறதியா பாக்குறான். அவனுக்கு ஸ்னேகா ஞாபகமே இல்லை. அப்படி இருந்திருந்தா அவ பின்னாலே சுத்தி இருந்திருப்பான். அதனால அவன் நடிக்கிறான்னு நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. உங்க புள்ளைய நீங்களே கொஞ்சம் கண்காணிச்சு பாருங்க, அப்ப ஒத்துப்பேள். ஆனா ஒண்ணு, இதே மாதிரி கொலை முயற்சி அவன் இன்னொரு வாட்டி பண்ணினா என் கையாலேயே அவனை போட்டுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு தயங்க மாட்டேன். இப்படி ஒரு நாசக்காரன் அந்த பூமிக்கு பாரமா இருக்கணும்ன்றதுன்னு அவசியம் இல்லை. வரேன். அன்னைக்கு ஜானகி அம்மா இதே தான் சொன்னாங்க, இந்த அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. மகேஷ, உன் வேலையை நீ என்கிட்டயே காட்ட ஆரம்பிச்சிட்டியாடா? பார்த்துக்கிறேன். என்னடா ஸ்னேகாவோட கரு கலைஞ்சிருச்சா? இல்லம்மா, ராட்சசி தப்பிச்சிட்டா. ச்சே, இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, நம்ம போட்ட பிளான்லாம் கரெக்டுமா. அந்த பொம்பளைங்களும் சாமி ஆடினாங்க. ஸ்னேகாவும் வசமா வந்து அந்த வட்டத்துக்குள்ள மாட்டினான். ஸ்னேகா வயசுல குத்து போன கடைசி நிமிஷம் திடீர்னு அந்த கமலேஷ் வந்து காப்பாத்திட்டான். கமலேஷா? ஆமா. அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? இது நம்ம வீட்டுல போட்ட திட்டம். அவனுக்கு யார் போய் சொல்லிருப்பாங்க? நம்ம வீட்லயே துரோகி இருந்திருக்கா. யாரு? வேற யாரு? உன் மருமக, என் பொண்டாட்டி ரேணுகா. ரேணுவா? ஆமாமா, ஆரம்பத்துலேருந்து அவ தான் நம்மளுக்கு எதிரி. அப்பா மேல அவளுக்கு அனுதாபம் ஜாஸ்தி. அந்த கோயில்ல சாமியார பொம்பளைங்க வந்து பணம் வாங்கும்போது கூட அவ கூட தான் இருந்திருக்கா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கம்மா அந்த கழுதை? முதல்ல அவளை இந்த வீட்டு விட்டு வெளில துரத்தணும். எங்க? கோயிலுக்கு போயிருக்கு. எந்த கோயிலுக்கு? ஸ்னேகா குத்து நம்ம பிளான் போட்டோமே, நிச்சயமா அதே கோயில்ல தான் அவளும் இருந்திருப்பா. அவதான் கமலேஷுக்கு ஃபோன் பண்ணி அவனை அங்க வர வச்சிருப்பா. வரட்டும், அவ சாகடிச்சிடுறேன். வேண்டாம் சிந்தி, அவளை தொட்டா புது தலைவலி ஆரம்பிக்கும். நீ சொல்லு. ஏ பி சி டி
வாட் இஸ் யுவர் மதர் நேம்? சொல்லு சொல்லு. வாட் இஸ் யுவர் மதர் நேம்? ஸ்னேகா. ஸ்னேகாவா? அது யாருங்கம்மா? அது தெரிஞ்சவங்க தம்பி. ஓஹோ, அப்படியா? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களாமா? நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. டேய் மணி, கை மாத்தா என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனியடா, திருப்பி தந்தியாடா? இடியட், ஸ்கவுண்டரல், ராஸ்கல். என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் என்னடா இழிச்ச வாயினடா? என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஏமாத்துற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, ஏமாந்த மாதிரி நானும் நடிக்கிறேன். நிஜத்துல நான் ஏமாறலடா, நான் ஜாக்கிரதையா தான் இருக்கிறேன். கோபம் வந்ததுன்னா நான் எந்த உறவுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், தூக்கி விசிறி எறிஞ்சிருவேன். ஜாக்கிரதை. நான் உறவுகளை விட உண்மையை மதிக்கிறவன்டா. என்னைய டபாய்க்கிறீங்க? என்னது மறந்துட்டியா? வெட்டி பொலி போட்டுருவார் ராஸ்கல். மறந்துட்டியா இல்ல மறந்துட்டா மாதிரி நடிக்கிறியா? அழகா படுவா, உன்னை விட நான் பெரிய நடிகண்டா. உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். மகனை நீ மட்டும் என் கையில மாட்டின. அப்பா, என்ன யார் மேல இருக்க கோவத்தை யார் மேல காட்டுறீங்க? மணின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன்பா, என்கிட்ட கை நீட்டி கடனை வாங்கிட்டு இப்ப கேட்டா மறந்துட்டேன்னு சொல்றான். மறதின்னு ஒண்ணு இவங்க எல்லாருக்கும் வசதியா போயிடுச்சு. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிட வேண்டியது. இந்த வேலைலாம் என்கிட்ட நடக்குமா? அதான் டெலிஃபோன்ல லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டேன். காலையிலேயே நம்ம வீட்டு போன் டெட் ஆயிடுச்சு. தெருமுனையில டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க திட்டினது வெறும் போன்ல. எவனையோ நினைச்சு ஏன் உளறிட்டு இருக்கீங்க? யாரையோ உங்களுக்கு திட்டணும். ஏன் உங்க ஃப்ரெண்ட் மணி அது இதுன்னு சுத்தி வளைக்கிறீங்க? புரிய வேண்டியவங்களுக்கு உரைச்சாச்சு. இப்போதைக்கு எனக்கு அது போதும். என்னம்மா பசங்க என்ன சொல்றாங்க? நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. நீ வா தாத்தா கிட்ட போ போ. ஏய் காயத்ரி குட்டி, வா 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 வா. செல்லமே வாடி வாடி வா. என்ன சொன்ன? ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னியா? ஜீவாவும் இதே மாதிரி கொஞ்ச நாள் இல்ல, யாரோ பெத்த குழந்தை உங்க பேரன் விட வசதியா போயிடுச்சா? இவளும் என் பேத்தி தாண்டா. அப்பா, ஸ்னேகா எனக்கு மக, அப்போ இவ எனக்கு பேத்தி தானே. வா காயத்ரி குட்டி, தாத்தா உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊர்ல என்னம்மா, அப்பா வந்தாச்சா? இது வரலையே. 10 மணி வரைக்கும் அவர் வராம இருக்கவே மாட்டாரு. 8 மணி ஆயிடுச்சுல அவர் ஃபோன் பண்ணிடுவாரு. அவர் இன்னும் வராதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதம்மா, திடீர்னு ஏதாச்சும் அவசர வேலை வந்திருக்கும். இல்லடி, என் மனசு சொல்லுது அவருக்கு ஏதோ விபரீதம் ஆயிடுச்சு. அம்மா, நிஜமாதான், எல்லாமே உன்னாலதான். என்ன வளர்ற? நீ அந்த சோபா விஷயத்துல தலையிட்ட, உங்க அப்பாவை இழுத்து போட்ட. இத பார், அந்த ரஞ்சா யோகியம் எப்படி போனா நமக்கு என்ன? கொஞ்சம் மெதுவா பேசுமா. மீனா உள்ள இருக்காங்க. இருந்தா என்ன? அவங்க புருஷன் அயோக்கியன்னு அவங்க காதுபடவே பேசுற. அது அவளுக்கே தெரியும். அவளாலதான் இப்ப ஏன் புருஷனே காணோம். கொஞ்ச நேரம் முன்ன நான் காரணம்னு சொன்னேன், இப்ப அவங்க காரணமா? 2 பேரும் தாண்டி காரணம். எவ்வளோ அட்ரஸ் தெரியாதவளை கூட்டிட்டு போய் ரஞ்சன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு அவனை உசுப்பி விட்டுட்டீங்க. இப்போ ஆத்திரப்பட்டு அவன் உங்க அப்பாவை எங்கேயோ கடத்திட்டு போயிட்டான். நல்லா கற்பனை பண்றமா. பேசாம நீ ஏதாச்சும் பத்திரிக்கை வேலைக்கு போலாம். என் புருஷன் தான் உண்டு தான் தொழில் உண்டுன்னு இருந்தாரு. அவரை தேவையில்லாம நீதான் இந்த பிரச்சனைல மாட்டி விட்ட. இவளால நம்ம குடும்பத்தோட மொத்த நிம்மதி நாசமாயிடுச்சு. அந்த ரஞ்சன் தான் ஆத்திரப்பட்டு உங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டான். முதல்ல இந்த சிரிக்க வீட்டை விட்டு வெளியே தரத்துற, அப்பதான் என் மனசு ஆறும். ஐயோ, கொஞ்சம் மெதுவாமா. அவளை கேட்டு பயப்படுற? அவளை நீ தரத்துறியா இல்ல நான் தரத்துட்டுமா? மீனா, என்ன மீனா இது?
வேணாங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் போறேன். இல்ல மீனா, அம்மா ஏதோ அப்பாவை காணோங்கிற பதட்டத்துல இப்படிலாம் பேசிட்டாங்க. இல்லம்மா? இல்ல, இவ வந்ததுல இருந்தே இந்த வீடே உருப்படல. அம்மா. அருணா, அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? என்னால இந்த வீட்ல பிரச்சனை வேண்டாம். இப்ப இந்த நடுராத்திரியில எங்க போவீங்க? ஏதாச்சும் ஆயிட்டா? என்கிட்ட இழக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் நான் ரஞ்சன் கிட்ட இழந்துட்டேன். நீங்க இப்ப போயிட்டா அதனால சில இழப்புகள் ஏற்படும். அதை சரி கட்டவே முடியாது மீனா. ஷோபா தன் வாழ்க்கையை இழந்துருவா. நான் போட்ட சபதத்துல தோத்து என் மானமே போயிடும். ஒரு நல்ல குடும்பம், ஷோபாவோட குடும்பம் கௌரவத்தை இழந்துரும். பரவாயில்லையா? இல்ல அருணா, நான் போறேன். என்ன மீனா, நான் இவ்ளோ சொல்றேன்ல. போன போகட்டும், விர்ரே. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உன் புருஷனை ரஞ்சன் கடத்தி வச்சிருக்கிறது உண்மைன்னா அவரை காப்பாத்த இந்த மீனாவோட உதவி நமக்கு வேணும். தான் தாலிக்காக போராடுற இந்த மீனாவால தான் உன் தாலியை காப்பாத்த முடியும். புரியுதா? இல்ல அருணா, நான் இங்க இருக்கிறது நல்லதில்ல. நான் போறேன். என்ன மீனா இது? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ரஞ்சன் வேணும்னு போராடிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா பேசினதெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாள் கூட பொறுமையா இருங்க. என்னை பத்தி யார் எது பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என்னால உங்க குடும்பத்துல புது புது பிரச்சனை வருதுன்னு உங்க அம்மா சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்க. புரிஞ்சுதா? நம்ம நோக்கம் என்ன? ரஞ்சன் அயோக்கியன் நிரூபிக்கிறது. நம்ம லட்சியம் என்ன? ஷோபாவோட கல்யாணத்தை நிறுத்துறது. இது மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். அந்த ரஞ்சன் என்ன மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான். இனிமே அவன் எந்த பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாடக்கூடாது. அவன் கிட்ட இருந்து எப்படியாவது நான் ஷோபாவை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு உங்க உதவி எனக்கு வேணும். நிச்சயமா. உங்க அம்மா சொன்னது கரெக்ட். அவங்க ஏதாச்சும் வளரிட்டு இருப்பாங்க. நான் அதை சொல்லல. உங்க அப்பாவை ரஞ்சன் தான் கடத்திருப்பாருன்னு உங்க அம்மா சொன்னாங்கல்ல, அது உண்மையாதான் இருக்கும். அவன் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் தான். அப்படியா நினைக்கிறீங்க? நினைக்கல, உறுதியா சொல்றேன். ஐயோ, அப்போ நம்ம போலீஸ்க்கு போலாம். இல்ல வேண்டாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அவனுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அங்கேயும் போய் நாம அவமானப்பட்டு தான் திரும்பி வருவோம். அப்போ நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். நம்ம போய் தமிழ் நம்பியை பார்க்கலாம். என்னதான் அவருக்கு ரஞ்சன் விஷயத்துல என் மேல கோவம் இருந்தாலும் உங்க நிலைமையை பார்த்தா கண்டிப்பா இறக்கப்படுவாரு. காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பவும் அப்பா வரலன்னா நம்ம போய் தமிழ் நம்பியை பார்க்கலாம். சரி, நீங்க உள்ள போங்க. போங்க மீனா. மீனா, உள்ள அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்க அதுல காதுல வாங்கிக்காதீங்க ப்ளீஸ். சரி. மகேஷ், எப்போ வந்தீங்க? ரோஜா, நீ எங்க போயிட்டு வர? பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்பா என்ன உண்டி இல்ல நாக்கிட்டாரு. என்னாச்சு? அப்பாக்கு மேல சந்தேகம் வந்துருச்சு ரோஜா. சாட மாடியா பேச ஆரம்பிச்சிட்டார் ரோஜா. டெட்டான போன் ரிசீவரை எடுத்துக்கிட்டு யாருக்கோ மிரட்டல் விடுற மாதிரி எனக்கு எச்சரிக்கை விடுறாரு. ஜாக்கிரதையா இருக்கணும் மகேஷ். அது மட்டுமா, பேச்சு வாக்குல ஸ்னேகா என் மக மாதிரின்னு சொல்றாரு. உன்ன அடிக்கடி சொல்வாரு, அதே மாதிரி தான். இந்த வார்த்தைய மாமாவை சொன்னாரு. ஆமா, வர வர அப்பா ஜீவாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவன் தாத்தா தாத்தான் காலை சுத்தி வரான். ஆனா அவனை உதறி தள்ளிட்டு காயத்ரி தூக்கி கொஞ்சறாரு. மாமா இத வேணும்னே செய்யறாரு. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். அப்பா ஸ்னேகா பக்கம் சாஞ்சிட்டாரு. அதுக்கு ஒரு கருவி இந்த காயத்ரி. இதுக்கு மேலயும் காயத்ரி நம்ம வீட்ல இருக்கணுமா ரோஜா? அத வைதிகை மத முடிவு பண்ணணும். கிழிஞ்சது போ, அவங்க என்ன முடிவு பண்றது? நாம தான் உடனடியா இதுக்கு ஏதாவது முடிவு எடுத்தாகணும். இந்த குழந்தையால நான் மாட்டிக்குவேன். மகேஷ், காயத்ரியால ஒரு பிரச்சனையும் வராது. அவ இங்கதான் இருப்பா. போதுமா? ரோஜா, உனக்கு குழந்தை வேணுமா இல்ல நான் வேணுமா? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? நிதானமா யோசிக்கலாம். உங்களுக்கு இப்ப காஃபி வேணுமா? நிம்மதி, எனக்கு நிம்மதி வேணும். உங்க மனசாட்சியால கூட அது உங்களுக்கு தர முடியாது. காஃபிக்கு வேணா நான் கேரண்டி, உங்க நிம்மதிக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. உங்களுக்கு காஃபி வேணுமா வேணாமா? இல்ல, சரி போய் கொண்டு வா போ. காயத்ரி, பசிக்குதா? பிஸ்கட் சாப்பிடுறியாமா? சரி.
காயத்ரி, பாத்தியா, நான் சொன்னேன்ல, நீ நம்பல. பாரு, காயத்ரி எங்கேயோ கூட்டிட்டு போற. இவர் மாறிட்டார், சுத்தமா மாறிட்டார். வாங்கடா, இங்க வை. இந்தா, என்னடா இது? சாப்பாடு. யாரா நீங்க? என்ன ஏன் இங்க கொண்டாந்து கட்டி வச்சிருக்கீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன கணேசா, சத்தம் பலமா இருக்கு? பொறுக்கி ராஸ்கல், நீதான் என்ன கடத்தினியா? ஏன்டா என்ன கடத்திட்டு வந்த? ஓட்டு தரலாம் தான் நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீயும் மக அருணாவும் சேர்ந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துருக்கீங்க. யோ, நீ யாரையா எனக்கும் சோபாவுக்கும் கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு? சோபா என் மக மாதிரி. அட பாவி, அடுத்தது என்ன சொல்ல போற? அலமேலு என் பொண்டாட்டி மாதிரி அப்படின்னா இது எப்படி இருக்கு? அசிங்கமா பேசாதடா போறம்போக்கு நாய. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கட்ட அவுத்து விட்டு பேசுறான் ராஸ்கல். என் அண்மைய சோபா கிட்ட நிரூபிச்சா போதும், கண்ட கரடு கட்ட கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதோ பார், இனிமே நான் சோபா விஷயத்துல தர இல்ல, கட்ட அவுத்து விட்டு. அடடடடடடா, டூ லேட் கணேஷா. என் பிளான் என்ன தெரியுமா? சோபாவை நான் அனுபவிக்கணும், அப்புறம் கசக்கி வீசி எரிஞ்சிட்டு நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும். அதுக்கு ஏன்டா என்ன கடத்தின? இருப்ப என்ன சொல்ல விடு. அதான் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகணும்னு சொன்னல, என்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? எனக்கு நீ தான் ஃபைனான்சியர். என்னது? நான் ஃபோன் போட்டு தருவேனா? நீ நல்ல பிள்ளையா அருணா கிட்ட பேசி 10 லட்சம் ரூபாய் ரஞ்சனை கொடு அப்படின்னு சொல்லுவியான். பணம் என் கைக்கு வந்த உடனே உன் கட்டை அவுத்து விட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? முடியாது, மாட்டேன். என்கிட்ட 10 லட்சம்லாம் கிடையாது. உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டேன்ப்பா, அப்புறம் தான் நான் உனக்கு கடத்தினது. நான் தரவே மாட்டேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஹலோ ஹலோ அருணா, என்ன இன்னும் தூங்கலையா? என்னடா வேணும் உனக்கு? 10 லட்சம் ரூபாய் வேணும், உடனே ஏற்பாடு பண்ணு. போனை வைடா. வெயிட் வெயிட் வெயிட், போனை கட் பண்ணிடாத. நிமிஷத்துக்கு ₹1.50 ப்ரீபெய்ட் பிளான். ஆமா, உங்க அப்பா எங்க? அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அப்ப நான் கடத்தி வச்சுக்கிட்டது யாரு? உங்க சித்தப்பனா? டேய், அப்போ எங்க அப்பாவை நீதான் கடத்தி வச்சிருக்கியா? யாரு? என் புருஷனா? அவன் தான் உங்க அப்பாவை கடத்தினதா? பக்கத்துல யாரு? அரியலூர் பார்ட்டியா? ரஞ்சன், எங்க அப்பாவை என்ன பண்ண? ப்ளீஸ், அவர் எதுவும் பண்ணிடாத. நீ என்ன கெஞ்சவே வேணாம் கண்ணு. ஒரு ஏரியாவை ரெண்டுக்கு பிடிச்சி 3 அடியாளுங்களை வேலைக்கு வச்சு கூலிக்கு பேட்டா கொடுத்து மாருதி வேன்ல கடத்திக்கிட்டு வந்து அவ்வளோ சுலபமா டப்புன்னு போடுறோம் உங்க அப்பனா? எனக்கு இல்லவா 10 லட்சம் ரூபாய் நஷ்டம்? அவர் எப்படி இருக்காரு? நான் இப்ப அவரோட பேசணும். நல்லா கேளுடி, உங்க அப்பா உனக்கு வேணும்னா 3 கண்டிஷன். நம்பர் 1, ஷோபா கல்யாண மேட்டர்ல நீ தலையிடக்கூடாது. நம்பர் 2, நான் 3 முடிச்சு போட்டு முதலிரவு வச்சன அந்த மூதேவிய அடுத்த பஸ்லயே ஊருக்கு அனுப்பணும். அடுத்தது, எனக்கு உடனே 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி தரணும். 10 லட்சமா? இந்தா உங்க அப்பா கிட்ட பேசு. அருணா. அப்பா, அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அருணா, என்னை பத்தி கவலைப்படாதம்மா. இந்த பொறுக்கிக்கு 10 லட்சம் ரூபாய் தரவே வேண்டாம். சத்தம் கேட்டதா? உங்க அப்பனை நான் அடிச்ச அறதான். டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை நார் கிழிச்சிட வேண்டாம். டேய், முதல்ல 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணு. அப்புறம் நார் கிழிக்கிறது, தலகாணி தைக்கிறது, உன் சேலையை கிழிக்கிறது அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ரஞ்சன், ரஞ்சன், எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாத. இதோ பாருடி, உங்க அப்பா வாழ்றதும் சாவறதும் உன் கையில தான் இருக்கு. 10 லட்சம் கொடுத்தா உங்க அப்பா உயிருக்கு கேரண்டி. உடனே ரெடி பண்ணு. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர், நீ போலீஸ் கிட்ட போகவே கூடாது. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலி. போலீஸ் ஸ்டேஷன் மிதிச்சதே கிடையாது.
போலீஸ் கிட்ட போன உங்க அப்பனுக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் நானே பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அருணா அழாதீங்க, வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல மீனா, நம்ம அவசரப்படக்கூடாது. அப்படி நம்ம அவசரப்பட்டோம்னா அது எங்க அப்பா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். இங்கதான் நிறுத்திங்க. வா காயத்ரி வா. காயத்ரி பாத்துமா பாத்து, பிள்ளதாச்சி பொண்ணு, நிதானமா வா, ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல மாமா, என் குழந்தைய எனக்கு கொஞ்சறதுக்கு கிடைக்கிறதே 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ. இல்லடி செல்லம். கவலைப்படாதம்மா, இந்த நிலைமை மாறும். குழந்தை உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ மாமா, ரோஜா ரொம்ப கலாட்டா பண்ணுவாளே. அவளை நான் சமாளிச்சுக்கிறேம்மா. டிரைவர், பெட்ரோல் போடணும், நீங்களே போட்டு வந்துருங்க. ஏய் காயத்ரி குட்டி, வா வாடி செல்லம். ஐயோ அம்மா. பாத்துமா, பாத்து. நீ புள்ளதாச்சி பொண்ணு, வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, காயத்ரி கொஞ்சம் குண்டாயிட்டா போல இருக்கு, அதான் என்னால தூக்க முடியல. இல்லம்மா, நீ பலகீனமா அனிமிக்கா இருக்கிற, அதனாலதான் உன்னால அவளை தூக்க முடியல. ஆமா மாமா, இப்பெல்லாம் பழைய மாதிரி வீட்டு வேலையெல்லாம் கூட பண்ண முடியறது இல்ல. ரொம்ப சோர்வா இருக்கு, அடிக்கடி மயக்கம் கூட வருது. பாத்தியாமா, டாக்டரை ரெகுலரா பாக்குறியா? டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறியா? எங்க மாமா போறது? பிறக்கிறது எப்படியும் பிறக்கதானே போறது. என்னம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற? உடனே கிளம்பு, எனக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், விட்டுடுங்க. நீ வந்தே ஆகணும்மா. எல்லாரையும் நீ கவனிக்கிற, உன்னை கவனிக்கிறதுக்கு தான் யாருமே இல்ல. நீ என் மகா மாதிரிம்மா, கிளம்புமா. ஆமாம்மா, நீ என் மகளுக்கு சமம். என்னடா இவ்வளவு நாளா சாபம் கொடுத்துட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு சொந்தம் கொண்டாடுறானேன்னு நினைக்கிறியா? என்னம்மா பண்றது, நம்ம சில சமயங்கள்ல நல்ல மனுஷங்களை தாமதமா தான் சந்திக்கிறோம். நாம நம்புறவங்க நமக்கு விசுவாசமா இருக்கிறது இல்ல, முதுகுல குத்திடுறாங்க. ஆனா அதே சமயம் சில எதிரிகள் நண்பர்களா இருக்கிறாங்க. நான் தாம்மா இவ்வளவு நாளா உன்னை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன். மாமா, என்ன இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களே, இதுவே எனக்கு போரும். நான் கூட நிறைய தடவை கோவத்துல மரியாதை இல்லாம உங்களை கண்டுபிடி திட்டியிருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம இப்ப இந்த ஏழை மேல இவ்வளவு அக்கறையை காட்டுறீங்களே, உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவ. என்னம்மா நீ பழசெல்லாம் பேசிக்கிட்டு, நீ உடனே டாக்டர் கிட்ட கிளம்புமா. அட சொல்றேன்ல, கிளம்புமா. வாமா போலாம், வா வா காயத்ரி வா. பார்த்து. டிரைவர் போலாம். மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? பேசாத, நீ கர்ப்பமா இருக்கிற, உன்னை கவனிக்கிறதுக்கு யாரு இருக்கா? இத்தனை மாசம் ஆச்ச, இது வரைக்கும் நீ ஏதாவது செக்அப் பண்ணிக்கிட்டியா? குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாத்தியா? அதுக்கெல்லாம் ஏது மாமா நேரம்? அதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நேரம்லாம் இருக்குது, வா. சிஸ்டர், என் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறா, லேடி டாக்டரை பார்க்கணும். டாக்டர் வசந்தராஜன் 3வது ரூம்ல இருக்காங்க, அங்க போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ வாமா. ஒன் செகண்ட்.
தட்ஸ் நாட் a problem. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல. சாரி சார். ஆமா, இது என்னோட நர்சிங் ஹோம் தான். நாளைக்கு சாயந்தரம் 5 o'clock ஷார்ப்பா. ஓகே, பாய். என்ன தலை போகிற அவசரம் இப்போ? செக்கை கொண்டா நீட்டிட்டு இருக்க? இல்ல சார், இது ஹாஸ்பிட்டலோட எலக்ட்ரிசிட்டி பில் செக் சார். இன்னோட லாஸ்ட் டேட் அதான். சரி சரி கொடு. தேங்க்யூ சார். தம்பி, கேரட் அல்வா செஞ்சேன், சாப்பிட்டு பாருங்களேன். கேரட் ஹல்வாவா? கேரட் ஹல்வானா ஐஸ்வர்யாக்கு உயிராச்சே. ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்குங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவ என் பேத்தி. உங்க பேத்தி ஐஸ்வர்யாவா? இப்பதானே சொன்னீங்க என் பேத்தி ஐஸ்வர்யாவுக்கு கேரட் அல்வா ரொம்ப பிடிக்கும்னு. அப்படின்னா உங்களுக்கு அமினிஷியா சரியாயிடுச்ச மகேஷ்? ஐயோ அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது ஐஸ்வர்யா, உலக அழகி ஐஸ்வர்யா ராய. பக்கமா ஒரு பத்திரிகையில படிச்சேன், அவங்களுக்கு கேரட் அல்வானா அல்லாதி பிரியமா. நான் அத சொன்ன நீங்க. ஆமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. டாக்டர், இவ என் மக மாதிரி தான். ரொம்ப வீக்கா இருக்கிறா. கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. முழுகாம 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு டெஸ்ட கூட ஒழுங்கா எடுத்துக்கல. கண்ணுல ரத்த ஓட்டமே இல்ல. நகமெல்லாம் பாருங்க, ரொம்ப சோகையா இருக்கு. ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. டாக்டர், ஃபுல் செக்அப் பண்ணிடுங்க டாக்டர். 1 hour ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஆனா நீங்க ஃபுல் செக்கப்பே முடிச்சிருங்க. ஐயோ மாமா, பேசாம இருமா. 1 hour தானே, வெயிட் பண்ணா போச்சு. என்னது? பசிக்குதாம்மா அவளுக்கு? கொஞ்ச நேரம் இரு, அம்மாவை செக்அப் பண்ணிட்டு ஊசி போட்டதும் நம்ம கிளம்பி போயிடலாம். ஊசி வேண்டாம். ஐயோ கண்ணம்மா, ஊசி உனக்கு இல்லடா, அம்மாக்கு. அவளுக்கு போட போறாங்களோன்னு நினைச்சு பயப்படுறா. ஐயோ, ராகம் போட ஆரம்பிச்சுட்டா, பசிக்குது பசிக்குதுன்னு. போயிடலாம்டா கண்ணு, கொஞ்ச நேரம் இரு. மேடம், உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தணும், 2 டெஸ்ட் இன்ஜெக்ஷன் போடணும். வாங்க உள்ள வந்து படுங்க. இதோ வரேன் டாக்டர். அம்மாடி, டாக்டர் 1 hourன்னு சொல்றாங்க. அது எப்படியோ 2-3 மணி நேரம் ஆயிடும். அது வரைக்கும் குழந்தை தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீ எல்லா டெஸ்டையும் எடுத்துக்கிட்டு இரு. நான் அதுக்குள்ள காயத்ரியை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். நல்ல ஐடியா தான், ஆனா. புரியுதுமா? நான் ரிசப்ஷன்ல பணம் கட்டிட்டு போறேன், போதுமா? ஓகே, போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் இவ்வளவு வீட்டில் விட்டு வந்துடுறேன். காயத்ரி, வா 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 வா. பசிக்கிறதாரா உனக்கு? போய் சாப்பிட்டு வா போ. அம்மா கிட்ட சொல்லு. டாடா. வா. ரோஜா, வா சாப்பிடலாம். இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஆமா, அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போனே, என்னாச்சு? அவரு காயத்ரி கூட்டிட்டு ஸ்னேகா வீட்டுக்கு தான் போனாரு. அங்க இருந்து அதே ஆட்டோல ஸ்னேகாவை கூட்டிட்டு வேற எங்கேயும் போயிட்டாரு. நீ ஃபாலோ பண்ணியா? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அவங்கள ஃபாலோ பண்றதுதான் வேலையா? ஐம் சாரி. மாமா வீட்டுக்கு வரட்டும், அவருக்கு இருக்கு. என்னம்மா, அன்னைக்கே இந்த பிரச்சனை வந்தது. அவர் காயத்ரி ஸ்னேகா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நீங்க பாருங்கம்மா, அதுல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அது வேணான்னு சொல்லி தானே வைத்தியம்மா குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போறாங்க. இல்லனா ஸ்னேகா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துருப்பாங்கல்ல. இப்ப அந்த வைத்திய அம்மா கிட்ட கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியலையே. இவர் நிஜமாவே நியாயஸ்தரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு வைத்திய அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணும், இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போயிருக்கணும். இப்படி திருட்டுத்தனமா குழந்தைய தூக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? மாமா மருமகன்னு ஒத்துமையா இருந்தீங்க. யார் கண்ணு பட்டுச்சோ எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்கிறீங்க. அதையும் என்ன பார்த்து சொல்றீங்க? ஐயோ, நான் சாதாரணமா தான் பார்த்தேன். நானும் சாதாரணமா தான் கேட்டேன். இது என்ன வம்பா போச்சு? அம்மா, நீங்க வர வர மாமாவை கவனிச்சிட்டு தானே இருக்கீங்க. அவர் காயத்ரியை மட்டும் தான் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. என் புள்ளைய கண்டுக்கிறதே இல்ல. அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டா என் புள்ள? இருக்காதா பின்ன? அந்த ஸ்னேகாவோட ரத்தம் இவர் உடம்புல ஓடுதுல, அதான் காயத்ரி மேல இவருக்கு தனி பாசம், அக்கறை. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. இன்னைக்கு அவர் வரட்டும். அவர் வந்தா உரைக்கிற மாதிரி நல்ல நறுக்குன்னு கேளு. வாட் பாய் நர்ஸ்? சார், சொல்லுங்க சார். சொன்னது
சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சது நீங்க 2 பேரும் காலி. இந்தா கிளம்பு. ஓகே சார். ஓகே சார். நான் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துருவாங்க இல்லையா? எல்லாம் முடிஞ்சிடும் சார். சரிம்மா. காயத்ரி வீட்டுக்கு போலாமா? கொஞ்ச நேரம் சும்மானு இருக்க மாட்டியே. சார் நீங்க தானே ஸ்னேகாவோட? ஆமா, ஸ்னேகாவுடைய மாமா. சார் டெஸ்ட் எடுக்கணும். இந்த ஃபார்ம்ல சைன் வேணும். வெறும் டெஸ்ட் தானம்மா, அதுக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் சார். ஆமா, அந்த ஃபார்ம்ல என்ன எழுதிருக்கு? பேஷண்ட்க்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்க போறோன்ற ஃபார்ம் சார். ஓ, என்னம்மா எதையும் ஃபில் அப் பண்ணல? ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க சார், ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறேன். ஐயோ, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதும்மா, இவ தாங்க மாட்டாளே. அப்ப சைன் பண்ணுங்க சார். கொடு. இந்தாம்மா, படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுருக்குற, ஜாக்கிரதை. ஆமா, உன் பேர் என்ன? லக்ஷ்மி சார். லக்ஷ்மி, நல்ல பேரு. காயத்ரி வீட்டுக்கு போலாமா? ஆட்டம், வா. ஹலோ. அம்மா செந்தில் பேசுறேன். ஸ்னேகா மாட்டிக்கிட்டா. ஸ்னேகாவா? சொல்லுடா, என்ன ஸ்னேகாவை பத்தி? அப்புறம் ஆமாம்மா, பச்சி தானா வந்து மாட்டிருக்கு. அவளுக்கு இது என்னோட ஹாஸ்பிட்டல் தெரியாது போல இருக்கு. கர்ப்பமா இருக்கால, அதான் செக்கப்க்கு வந்திருக்கா. டே, இது நல்ல சந்தர்ப்பம்டா, விட்டுறாத. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு இப்போதான் தோணுது, ஆனா எனக்கு அப்போவே தோணுச்சு. அதான் நர்ஸ் வார்ட் பாய் வர சொல்லி அவ கருவை கலைக்க சொல்லிட்டேன். அப்படியே அவ கதையும் முடிக்க சொல்லு. அம்மா, டேய், வெட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. மறுபடியும் துளிர்க்காத அளவுக்கு தீர்ப்பு இருக்கணும். மரத்தை வெட்டினா மறுபடியும் துளிர்க்கும். வேரோட புடுங்கிட்டா எல்லாருக்கும் நிம்மதி இல்ல. நல்ல ஐடியாமா. சரி, முடிச்சிடறேன். அம்மா, ஒரு நிமிஷம். என்னடா? யாரோ பேரலல் லைன்ல ஒட்டு கேட்ட மாதிரி இருந்தது. நம்ம வீட்ல யாருடா? ரேணுங்க. தெரியலையே. சீக்கிரம் போ, எக்ஸ்டென்ஷன் போன் லைனை செக் பண்ணு. போ. அத்தை, குளிக்கிற டவல் அந்த வாஷ் பேசின் பக்கத்துல வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துறீங்களா ப்ளீஸ்? இப்படி ஸ்னேகாக்கு அபோர்ஷன் பண்ண துணிச்சிட்டீங்களே, இப்ப என்ன பண்றது? கடவுளே. சார், அந்த ராஜசேகர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி கையெழுத்து வாங்கிட்டேன் சார். அந்த ஆள் படிச்சு பார்க்கல? இல்லைங்க, நம்பி கையெழுத்து போட்டாரு. முட்டாள் சார். ஒன்றும் இல்லையா, அவனு சொன்னேன். சரி, இதே வேகத்தில் போய் ஸ்னேகாக்கு அபார்ஷன் பண்ணுங்க, புரிஞ்சுதா? சார். டாக்டர் குமார் கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க. ஓகே. அப்புறம் அவங்க 3 பேருக்கும் இன்னிலேருந்து சேலரி இன்க்ரிமெண்ட். ஓகேவா? போ. ஒரு ஃபோன் பண்ணிக்கங்க. கடவுளே, ஐயோ, ரிங் போயிட்டு இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறாரே. நீங்க தானே ஸ்னேகா? ஆமா டாக்டர். ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாமா? ஆபரேஷன்?
எதுக்கு? கம்ப்ளீட் செக்அப் மேடம். டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். சரி. நர்ஸ், இவங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ. நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் தெரியுமா? ஏன் சார் போனே எடுக்கல? நீங்க யாரு? நான் ரேணு சார். ஸ்னேகா எங்க? எந்த ரேணு? அன்னைக்கு ஸ்னேகாவுக்கு கோவில்ல ஆபத்துன்னு நான். ஓ ஆமாமா, ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஸ்னேகாவுக்கு மறுபடியும் ஆபத்து சார். அவ உயிரை எடுக்க, அவ கருவை கலைக்க ஹாஸ்பிட்டல்ல முயற்சி நடக்குது. செந்தில் ஹாஸ்பிட்டல், நுங்கம்பாக்கத்துல. ஓ காட், அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? சார், பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீங்க சீக்கிரமா போய் அவங்களை காப்பாத்துங்க. அன்னைக்கு கோவில்ல ஆபத்துன்னு சொன்னப்போ நீங்க போய் காப்பாத்துனீங்கல்ல, என்ன நம்புனீங்கல்ல, இப்பவும் நம்புங்க சார். ப்ளீஸ் சீக்கிரம் போங்க சார். நான் வச்சிடுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச். ரமேஷ். வரேன் சிஸ்டர். இந்தாங்க மேடம், இதை போட்டுக்கங்க. இதுவா? இது எதுக்கு? இதுதான் மேடம் போட்டுட்டு வரணும். இது ஆபரேஷனுக்கு போடுற கவுன் ஆச்சே. நான் வந்தது செக்கப்காக தானே. இத பாருங்க, அதிகமா பேசாதீங்க. எங்களுக்கு சொன்னதை தான் நாங்க செய்றோம். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சீக்கிரம் வாங்க. என்ன திடீர்னு மிரட்டுறீங்க? பேசாம சீக்கிரம் கிளம்புங்கம்மா. சும்மா நைங்காத. டாக்டர் எங்களை தான் பிடிச்சி திட்டுவாரு. லக்ஷ்மி. எஸ். டாக்டர் குமார் இல்ல? ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுக்க சொன்னாங்க. இவங்க தான் பேஷண்டா? ஆமா டாக்டர், இவங்க தான் பேஷண்ட். என்னது? அனஸ்தீசியாவா? எனக்கு எதுக்கு? 6 மாச கர்ப்பிணிக்கு அபார்ஷன் பண்றதே ரிஸ்க். மயக்க மருந்து போடாம ஆபரேஷன் பண்ண முடியாது மேடம். எனக்கு எதுக்கு அபார்ஷன்? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒன்றும் அபார்ஷன்லாம் தேவையில்லை. என்னம்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? இந்த பார், உன் மாமனார் தான் அபார்ஷன் பண்ண சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் போய் பேசுறீங்க? என்னம்மா நம்ப மாட்டேன். என்ன சும்மா போய்ங்கிற? இந்த பாரு.